ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பயங்கரமாக, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள அனைவரும் கடைசியில் வந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியதான சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எதில் செய்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் வந்து பச்சை பயிறு தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்களேன், தருக்கு பாருங்கள். இந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ், கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கிற ஒரு கப்பு பச்சை பயிரை பாருங்கள். இதுதான் பச்சை பயிறு. நாங்கள் வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பச்சை பயிருங்காங்க இங்கே, பாசிப்பயிறு. சரியா? இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நல்லா வறுத்துக்கிட்டேன். வாசனை வர்றதுன்னா எப்போவுமே வறுத்துக்கிட்டா தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ட்ரையாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்படி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம். நான் வந்து இது வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம். இது வந்து நம்ம புட்டு மாதிரி செய்ய போகிறோம். புட்டு பச்சை பயிரில் வந்து புட்டு செய்ய போகிறோம். அதனால் வந்து காலையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நைட்டோ ஈவினிங்கோ நீங்கள் செய்கிறீங்கன்னா காலையில் வந்து ஊற வச்சுக்கோங்க. 6 ஹவர்ஸ் குறையாமல் நீங்கள் ஊற வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும். இதை நல்லா கழுவி நான் நல்ல தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் போட்டு இந்த 2 டைமாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரைப்படணும். 2 டைமாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் 2 தடவை போடணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ 2ஐயும் சேர்த்து ஒரே தடவையாகவே நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காக வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் மாவு திக்காக இருக்க மாதிரி இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேறு நம்ம அந்த மிக்சியை வந்து ஜாரை தண்ணி ஊற்றி வேறு கழுவி ஊற்றுவோம். அதை மட்டும் கழுவி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரம், நாங்கள் வந்து ஊரில் இட்லி கொப்புறமோ, இங்கே வந்து இட்லி பாத்திரம். ஓகே, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவிச்சு எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக அதை தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடாங்க. தண்ணியாக மாவு ஆயிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் மாவு. இதை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு கழுவி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம நார்மலாக வந்து புட்டு எதில் செய்வோம்னா, அரிசி மாவில் புட்டு செய்வீங்க, கோதுமை மாவில் புட்டு செய்யலாம், ராகி மாவு புட்டு அப்படிலாம் நிறைய செஞ்சுருப்போம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அவிச்சு தேங்காய் பூ அப்படிலாம் போட்டு வெறுமனையாக அவிச்சு சாப்பிடுவோம்ல. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். குட்டி பிள்ளைங்க ஒரு 3 வயசு பிள்ளையிலேருந்தே கொடுக்கலாம். இது வந்து ப்ரோட்டீன், பயங்கர ப்ரோட்டீன் சத்து மிக்க ஒரு டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நமக்கு இட்லி வந்து சீக்கிரமாக வரும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய், சின்ன பிள்ளைங்களுக்கு நெய் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். நெய் தடவிக்கோங்க. இப்போ தட்டில் வந்து இட்லி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டு அவிச்சிக்கலாம். இது அவிக்க போகிறோம். ஓகே, 2 இதுலேயும் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாக நமக்கு அவிஞ்சு வரும். எல்லாமே நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். இப்படி குத்தி பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் எதுவுமே வரலன்னா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நான் இருந்த மாவு எல்லாத்தையுமே நான் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். செம சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு இட்லி மாதிரி. இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பொடிசாக இந்த பாருங்க, நீங்கள் இந்த மாதிரியே பிச்சு போட்டுட்டாலும் சரி தான். இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை அடித்து வேறு எடுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உதுத்தி விட்டுக்கோங்க. இப்போ திரும்ப வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்று போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வந்துடும்.
ஒரு டைமோ 2 டைமோ நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 டைமாகவே போட்டுக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லாவே உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்திருக்கும். அதுக்காக மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்க்க. இது கூட வந்து நீங்கள் சீனி வேணால் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி அந்த பவுடர் கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, பனவெல்லம், அதுவும் இப்போ மிக்சியில் போட்டு நான் 2 டைம்ஸாக அதை வந்து ஒரு 2 தடவை அந்த பல்ஸில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் இருக்கும். இப்போ பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னு சொன்னால் அந்த கருப்பட்டி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பனவெல்லத்தோட பவுடர் அப்படி போடலாம். இல்லைன்னா வெல்லம் இருந்தால் அந்த வெல்லத்தோட பவுடர் போடுங்க. அப்படிலாம் சக்கரை போட்டு சாப்பிட்றதா கூட சீனி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ சுகர் பேஷண்ட் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன பவுல் ஆகிப்போச்சு. அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு நான் வந்து அது கிளற முடியல, அதனால் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். இது 3/4 கப் போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்கணும். தேங்காயும் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. வாசனைக்காக எப்போவுமே என் கையில் வந்து ஏலக்காய் தூள் இருக்கும். அப்படி இல்லை ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காவையும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போவுமே உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். அதையும் வாசனைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. வாசனை அதுவும் செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். வயசானவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பெரிய மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோமா, பல்லுலனா கூட ஈஸியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இதாகி போயிடும். இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. ஏன் இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னா போட்டுட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கப்பு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி 2 மட்டும் போதும். ரொம்ப கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு வந்து ஒரு 2 பவுல் இந்த மாதிரி ஒரு 2 கப்பு வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். செம்மையாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் 2 வச்சுட்டு அதில் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து காமிக்கிறேங்க. அவ்வளோதான். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். வாங்க ஒரு இதை பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான். அந்த பாசிப்பருப்போட வாசனை, அந்த ஏலக்காய் வாசனை, அந்த தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்க தேங்காய் துருவலாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டகாசமாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எல்லோரும் சாப்பிடக்கூடியதான ஒரு சத்தான ஒரு உணவு. இது மார்னிங் டிஃபனாவோ ஈவினிங் தான் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.